குயவனைவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனைவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த ஞாயிறு ஆராதனைக்கு அன்பாய் வரவேற்கிறேன். நாம் சிறிது நேரம் கண்களை மூடி நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமாக. எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, அப்பா சுவாமி, இதோ ராஜா, இந்த நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட சுவாமி, நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கத்தக்க நீ கிருபை செய்யும் சுவாமி. பாவத்தோடு ஒருவர் உம்மை அண்டை சேர முடியாது என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது ராஜா. மெய்யாகவே சுவாமி, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கத்தக்க நீ கிருபை செய்யும் சுவாமி. இதோ ராஜா, அந்த வேலையிலும் கூட சுவாமி, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கொள்கிறேன் சுவாமி. இதோ ராஜா, அந்த வேலையிலும் நடக்கும் இந்த ஆராதனையை சுவாமி, உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடு மேலும் இருக்க நீ கிருபை செய்யும் ராஜா. கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட சுவாமி, இந்த நாளில் ஆராதனை துணையாளர்களை ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக சந்தியும் கர்த்தாவே. கர்த்தாவே சுவாமி, இதோ ராஜா, அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் வழிநடத்துதல்களையும் நீர் அவர்களுக்கு கொடுக்கத்தக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. இதோ ராஜா, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கொண்டாடும் மகனோடு நீ தங்கிடும் ராஜா. மகனை நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய திவ்ய வசனங்களா மகனை மூடிக்கொள்ளத்தக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. இதோ ராஜா, இந்த நாளில் அவர் கொண்டாடும் செய்தியானது சுவாமி, மெய்யாகவே எங்களுக்கு புரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இதோ ராஜா, மீதியான வேலை இந்த நேரத்தையும் மண்டை வைக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவன் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக சர்வ லோகாதீப நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். பாருங்கள், நாம் ஒருமனப்பட்டு பாவ அறிக்கையை, பொதுவான பாவ அறிக்கையை அர்த்தத்தோடும் உண்மையோடும் பயபக்தியோடும் சொல்வோமாக.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். தொடர்ந்து நாம் மாறி மாறி வாசித்தலுக்குள் கடந்து செல்வோம். இன்ற நாளில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 111 வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் சங்கீதம் 111 அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 முடிய. வசனம் 1. ஹல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். குமாரி ஜெனிஃபா ஆந்தனி அவர்கள் நம்மை துதி தொழுகையில் வழி நடத்துவார். வாருங்கள், நம் யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அன்புள்ள தெய்வமே, அப்பா, இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, புதிய நாளை காண செய்து புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் உம்மை புகழவும் தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரே கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிதாவே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் கர்த்தாவே. ஆனாலும் தேவன் இந்த நாளை எங்களுக்காக முன் குறித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை பாடுவது, அப்பா, உம்மை புகழுவது எவ்வளவு ஒரு இன்பமா இருக்கிறது ஆண்டவரே. உம்மை துதிப்பது ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவது எங்கள் வாழ்க்கையின் நோக்கமா இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளின் துதி வேலை முழுவதுமா உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தர்
எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. துதி வேளை முழுவதுமாய் நீரே தங்கியிருங்க ஆண்டவரே. அப்பா உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களிடத்துல கர்த்தாவே பேச வேண்டிய காரியங்களை தேவனீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா இந்த துதி வேலையானது கர்த்தாவே உங்களையும் கர்த்தாவே எங்களையும் இணைக்கிறதா இருக்கிறத கர்த்தாவே. இப்படி ஆய்கூட கர்த்தாவே இன்னும் நாங்களும் கிட்டி சேர தேவன் எங்களோடு கூட அசைவாடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட நீங்க இருங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி 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 அப்பா. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூயவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே அப்பா அப்படியா எங்களை நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா முற்றிலுமா எங்களை நீர் கர்த்தாவே நடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா எப்படியாய் கூட கர்த்தர் நீர் எங்களுக்காக வந்தீர், நீர் எங்களுக்காய் மரித்தீர் கர்த்தாவே. எங்களுக்காய் நீர் மறுபடியும் வரப்போகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் கர்த்தாவே, எண்ணிலடங்கா அதிசயங்களை செய்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் கர்த்தாவே. நன்றியால் கர்த்தாவே நாங்கள் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறீர், அப்பா நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை
நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு எல்லா ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆம் கர்த்தாவே, அப்பா நீர் கர்த்தாவே நல்லவர் வல்லவர் போதுமானவர் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரமே போதுமான தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க இருக்கும்போது நாங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை கர்த்தாவே. அப்பா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட கர்த்தாவே, அப்பா எவ்வளவு பெரிய சோதனைகள் நிமித்தமும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு முன் செல்கிற தேவனாய் நீர் இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பலனா இருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரமா இருக்கிற தெய்வமே அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே.
அப்பா உம்மை உயர்த்தி உயர்த்தி கர்த்தாவே எங்கள் உள்ளம் மகிழுகிறது கர்த்தாவே. அப்பா இப்படியாய் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்காய் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் புகழுகிறோம் கர்த்தாவே. அப்பா நன்றி 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 பிதாவே. நன்றி கர்த்தாவே, எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிற தெய்வமே. அப்பா நாங்கள் நம்பும் கேடகமாய் இருக்கிறவரை கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே
என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆமாண்டவரே, அப்பா உம்மை உயர்த்தும் பொழுதெல்லாம் எங்களுக்கு கர்த்தாவே மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அதிகமாய் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. அதிகமாய் உம்மை நாங்கள் புகழுகிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கர்த்தாவே நன்மைகளை செய்த நாயகனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மீது நீர் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் பாவிகளாய் இருந்தும் கூட தேவன் எங்கள் மேல் கர்த்தாவே வைத்திருந்த அநாதி அன்பினால கர்த்தாவே நீர் எங்களுக்காய் இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் மரித்தீர் ஆண்டவரே. அப்பா இந்த அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் நல்லவர் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய எல்லா துதியும் எங்களுடைய எல்லா கனமும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரமே உயர்த்தப்படத்தக்கவர் கர்த்தாவே. அப்பா நீர் மாத்திரமே கர்த்தாவே புகழப்படத்தக்கவர். எல்லா மேன்மைக்கு கர்த்தாவே நீர் மாத்திரமே பாத்திரவானாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் கர்த்தாவே போற்றி புகழுகிறோம் கர்த்தாவே. அப்பா ராஜா நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. அப்பா நன்மைகளை நாயகனே, அப்பா நன்றி சொல்லி நாங்கள் மகிழ்கிறோம் கர்த்தாவே. ஓ நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், அதிகமாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து
உமக்கு மாத்திரமே துதி கர்த்தாவே, உமக்கு மாத்திரமே புகழ், உமக்கு மாத்திரமே எல்லா கணமும் கர்த்தாவே, எல்லா மேன்மைக்கும் உரியவர் நீர் ஆண்டவரே. உம்மை தவிர வேற யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே மெய்யான தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் மாத்திரமே பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்கள் மேல் கர்த்தாவே அதிகமாய் அன்பு வைத்திருக்கிற தேவன் கர்த்தாவே. நீர் மாத்திரமே எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் கர்த்தாவே. நீர் மாத்திரமே எங்களுடைய கேடகமாய் இருக்கிறவர் கர்த்தாவே. நீர் மாத்திரமே எங்களுடைய அரணாய் இருக்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா, நீர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உமக்கு பிரியமாக வாழவும் கர்த்தாவே, உமக்கு மகிமையாய் நாங்கள் வாழவும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த இறுதி நாள் மட்டும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்த்து கொள்ளப்பட தேவன் எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா, அதற்கு உரிய பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே முன் செல்லும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, முழுமையாய் கர்த்தாவே நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். வாருங்கள், கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நமஸ்கரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன், ஜீவனுள்ள தேவன், அசைவாடுகிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே எங்கள் இல்லங்களில் கூடி நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் வேளையிலும் உம்முடைய பிரசனம், உம்முடைய வழிநடத்துதல் ஆண்டவரே இருக்கிறது என்று அறிந்து உணர்ந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றோம். இதோ ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் வருகின்றோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர். மனிதர்களாகிய நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீரோ எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த கால வேளையிலும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரை உண்மையோடும் நாங்கள் அன்போடும் உம்மை ஆராதிக்க நீர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. அப்பா, இந்த காலவேளையிலே விசேஷமாக எங்களுடைய சபைக்காக நாங்கள் வருகின்றோம். புக்கெட்ரோத்தான் சபையையும் சுங்கைபுலு வெளிப்புற ஊழியத்தையும் ஆண்டவரே பிரிச்சிங் பாயிண்ட் தாசி புத்திரையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஊழியங்கள் எல்லாம் நீர் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. நீர் ஸ்தாபித்தீர், ஒரு நோக்கத்தோடு ஸ்தாபித்தீர். அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆண்டவரை கீழ்ப்படிதலோடு செய்ய வழிநடத்தப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த கால வேளையிலும் கூட மறுபடியுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீ கிரியை செய்வீராக. அப்போ உம்முடைய சுத்தம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஆண்டவரை செயலில் கொண்டு வருவதற்கு உம்முடைய தெய்வீக ஒத்தாசை, தெய்வீக தெளிவு, தெய்வீக அபிஷேகத்தை எங்கள் கட்டளையிடுமாறு ஜெபிக்கின்றோம். குறிப்பாக பொதுகர்களாக இருக்கிற திரு டாக்டர் ஜான் கோவில் பிள்ளை அவர்களுக்காகவும் அடியனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிறவர்களாக அல்ல, உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது இந்த வேலையிலும் கூட அப்பா, எங்களோடு கூட ஊழியம் செய்வதற்கு உக்ரான குழுவை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் கூடியிருக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் செய்ததையும் செய்யாததையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம், எங்களை தாழ்த்துகின்றோம். அப்பா, உம்முடைய உதவி அதிகமாக தேவை, உடைய வழிநடத்துதல் தேவை, உடைய ஞானம் தேவை, விவேகம் தேவை என்று அறிந்து உம்முடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய், கருத்து வேறுபாடுகள் இருப்பினும்
நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்ய, சபை பக்தி விருத்தி அடைய, சபை பாதுகாக்கப்பட, சபை கட்டப்பட நாங்கள் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். சபை குடும்பங்களுக்காக வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். குறிப்பாக இந்த கொரோனா வாதையின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும். அப்பா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட, வருமானங்கள் தேவையாய் இருக்கத்தக்க ஆண்டவரே வழிகளை திறந்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். வேலைகளை இழந்து புதிய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். புதிய வேலைகள், ஏற்ற வேலைகள், வருமானம் தகுந்தவாறு ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இன்னும் குடும்ப நிலைமையிலே போதுமான வருமானம் இல்லாமல் கர்த்தாவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு போதுமான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பல வகையிலிருந்து வருகிற உதவிகள் அவர்களுக்கு சேர நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய சமூக நலன் குழுவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சகோதர சத்யா கீழ் செயல்படுத்துகிற அந்த பணிவிடையை, ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியும். தேவைகள் சந்திக்கப்பட்டு அநேக மக்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னை கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, டியூஎம்சி மூலமாக வருகின்ற உதவிக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே, அநேகர் முன் வந்து இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் தாங்க உதவி செய்ய நீர் கிருபை செய்வீராக. சரீர பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக மழைக்காலமாக இருக்கின்றபடியினால், சளிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆஸ்மாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சரீர உடம்பு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிற வசனத்தை கொண்டு சுகப்படுத்தி, பலப்படுத்தி, ஆரோக்கியப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் சுகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ் வருடாந்திர மாநாட்டின் சபை மக்கள் தலைவர் சகோதரர் செல்வராஜ்காக நாங்கள் வருகின்றோம். அவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, சிகிச்சை, அறுவை சிகிச்சையை நீ தந்ததற்காக நன்றி. விரைவான சுகத்தை அவருக்கு கூட்டி கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து பலப்படுத்தி, உறுதிப்படுத்தி முடிய சுத்தம் அவர் வாழ்க்கையை நிறைவேற ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஊழியங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக ஊழியங்கள் செய்யப்பட முடியாமல் இருப்பினும் ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட நீர் கிரியை செய்வீராக. இந்த கொரோனா வாதையானது உம்முடைய நாமத்தினாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு நீ அனுக்கிரகம் செய்வீராக. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? ஆதலால் எங்கள் மேல் கிருபையாய் இறங்கும், கிருபை கூர்ந்து மனதுருகும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். அப்பா, நாங்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டு கூட நீர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய மாநாட்டுக்காக வருகின்றோம். தமிழ் வருடாந்திர மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் ஆயத்தங்களுக்காக ஜெபிக்கின்றோம். 45வது அமர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் ஆண்டு பொதுக்கூட்டம், இளமுதியோர்கள் ஆண்டு பொதுக்கூட்டம், மெதரிஸ் பெண்கள் பொதுக்கூட்டம், மெதரிஸ் முதியோர் ஆண்டு பொதுக்கூட்டம் ஒவ்வொன்றையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செம்மையாக ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்காக செய்யப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் டிசம்பர் 19ஆம் தேதி 45வது அமர்வுக்காக நாங்கள் வருகின்றோம். ஆயத்தங்களிலும் சேர்ந்து கொள்ளும். எந்த ஒரு தடையும் இல்லாதபடி உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அந்த 45வது அமர்வு சுகமாக முடிந்து உடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக அந்த மாநாட்டிலே எடுக்கப்படுகிற தீர்மானங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகர்கள் மாறுதலுக்காக நாங்கள் வருகின்றோம். ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, மனம் விட்டு ஆண்டவரே உம்மை ஊழியம் செய்ய, உமக்கென்று பாடுபட ஒவ்வொரு போதகர்களையும் ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை நடத்துகின்ற
தலைவர் திரு டாக்டர் டெனிஸ் ராஜ் அவர்களுக்காகவும் எஸ்கோக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஜெபத்தோடும் பயத்தோடும் ஆயத்தத்தோடும் எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். அப்பா, அந்த வேளையிலே எங்களுடைய மலேசியா தேசத்துக்காக வருகின்றோம். கர்த்தாவே, பட்ஜெட் மூலமாக ஆண்டவரே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செம்மையாக, நீதியாக, நியாயமாக நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் நீர் தொடுவீராக, மாற்றுவீராக, உணர்த்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைக்காக தேவ பயத்தோடு நீதி நியாயத்தை நிலைநாட்ட நீ கிரியை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அரசியலில் ஏற்படுகின்ற சில குழப்பங்களை நிவர்த்தி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தேவ பயமுள்ள பிரதமரை நியமிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் ஆக கடவுது. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய கடமை நாங்கள் ஜெபிப்பது, ஆனால் தலைவர்களை நியமிப்பதோ நீர் என்று வேதத்தில் அறிகிறோம். ஆதலால் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். சபையாக, குடும்பமாக தேசத்தை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியுமாக சீரமைக்கப்பட, மறுபடியுமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கவிருக்கிற வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. எங்கள் உள்ளான மனிதன் பிழைக்க வேண்டும் என்றால் நாங்கள் உம்முடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செயலில் கொண்டு வர வேண்டும் என்று உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியோடு கேட்க, உடைய குரலை நாங்கள் கேட்க, அதுக்கு மறு உத்தரவு கீழ்ப்படிதலோடு கொடுக்க நீர் வழிநடத்துமாறு ஜெபிக்கின்றோம். நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். கடைசி காலத்தில் வாழ்கிற நாங்கள் அநேக வதந்திகள், அநேக செய்திகள், அநேக தீர்க்க தரிசனங்களை நாங்கள் கேட்கிறோம், தரிசனங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இவைகளிலெல்லாம் நாங்கள் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக நிதானித்து அறிந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கிருபை தாரும். அப்பா, வானமும் பூமியும் எல்லாம் ஒளிந்து போகும், ஆவிக்குரிய வரங்களும் தனிந்து போகும், ஓய்ந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நிலையாக நிற்பது உம்முடைய வார்த்தையே. ஆதலால் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அசைவில்லாத உம்முடைய ராஜ்யத்தில், அசைக்க முடியாத மாறுதலா இல்லாத உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் பற்றி கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்படாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து அனைவரும் காணிக்கைக்காகவும் தசம் பாகத்திற்காகவும் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விந்தை கிறிஸ்து இயேசுராசா என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் செலுத்துவோமாக.
வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. இதை வாசிக்க திரு ஜெஃப்ரி அவர்கள். வேத வாசிப்பு எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முதற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின் கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய செய்கைக்காய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் நம்முடைய போதகர் பி ஆபிரகாம் அவர்கள் தேவன் செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூடி வந்திருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்த நாங்கள் இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க விரும்புகின்றோம். அப்பா, உம்முடைய குரலை கேட்க எங்கள் செவிகளை பரிசுத்தப்படுத்தும். குரலை கேட்டு உம்முடைய வார்த்தையானது எங்கள் நல்ல நிலத்தில் விழத்தக்க அப்பா, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற நீர் எங்களோடு கூட பேசும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கால வேளையிலே விசேஷமாக நீங்களும் நானும் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அறிமுகமாக, தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோக்கத்தோடு தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதற்கு காரணம் என்னவென்றால், தம்மை தாம் நமக்காக வெளிப்படுத்துவதற்கு, நாம் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக தம்மை வெளிப்படுத்துவதற்காக இயேசுவை அனுப்பினார். இப்பொழுது இயேசுவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசுவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து கொண்டு, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம் என்று நாம் உணர்த்தப்படுகிறோம். குறிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தவர்கள் யாவரும் தேவனுடைய செய்கையாக இருக்கின்றோம். அதனால் வாசித்த பகுதியிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் எதற்காக, என்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்று நாம் பார்ப்போமாக.
வாசித்த பகுதியை எழுத்தாளர் அல்லது எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக எழுதுகிறார்? எபேசு திருச்சபைக்கு, அதுவும் குறிப்பாக விசுவாசிகளுக்கு, சீஷர்களுக்கு அவர் எழுதுகிறதாக காணப்படுகின்றோம். அதன் செய்தியானது என்னவென்றால், நீங்களும் நானும் உண்மையாக ஜீவனுள்ள தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். பிரியமானவர்களே, இந்த பகுதியானது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், உண்மையான ஜீவனுள்ள தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கும் காண்பிப்பதற்கும் உங்களையும் என்னையும் தேவனுடைய செய்கைகளாக மாற்றி அமைத்திருக்கப்படுகிறது என்று உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். ஸோ அதனால் முதலாவதாக நாம் பார்ப்போமே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது, கிரியைகள். பிரியமானவர்களே, தேவனுடைய செய்கையாக இருப்பதற்கு 4 கிரியைகள் நடைபெற வேண்டும். 4 கிரியைகள். முதலாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வருகின்ற கிரியைகள், நமக்கு விரோதமாய் வருகின்ற கிரியைகள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன் யார்? பிசாசானவன். மனிதர்கள் அல்ல, பிசாசானவன் என்று வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். ஆதலால் நீங்களும் நானும் மனிதர்களாகிய படைக்கப்பட்டவர்கள் அறிந்து நிதானிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நமக்கு விரோதமாய் வருகிற கிரியைகள் பாவத்தினாலும் பிசாசினால் உண்டாகிறது. நமக்கு விரோதமாய் வருகிற கிரியைகள் பிசாசினாலும் பாவத்தினாலும் வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 3 வசனத்தில், முதல் 3 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால், இந்த விரோதமாய் வருகிற கிரியைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்படாத மனிதர்கள். இந்த மனிதனுக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளில் அடைந்தவர்கள் ரட்சிப்படையாதவர்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அவர் இங்கே விவரித்து காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, யார் யார் பிசாசுக்கு இடம் கொடுத்து அதனால் பாதிப்பு அடைந்திருக்கிறார்களோ ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்று பார்க்கும்போது, முதல் வசனத்திலே தங்களுடைய மீறுதல்கள், தங்களுடைய பாவத்தின் நிமித்தமும் மீறுதல்களின் நிமித்தமும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எபேசியர் 2:1 வசனத்தில் தெளிவாக வாசிக்கின்றோம். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அக்கிரமங்களினாலும் அல்லது மீறுதல்களினாலும் பாவங்களிலும் மரித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு திட்டவட்டமாக முதலாவதாக ஆவிக்குரிய நிலைமை என்னவென்றால், ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்கள். ஆவிக்குரிய ரீதியில் எதனால் மரித்தார்கள்? தங்களுடைய அக்கிரமம் அல்லது மீறுதல்கள் அல்லது பாவத்தின் நிமித்தம். ஆதலால் இப்படிப்பட்ட மக்கள் ஆவிக்குரிய காரியத்தை உணரவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கின்றோம். இரண்டாவது 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கீழ்ப்படியாமை. பிரியமானவர்களே, பிசாசானவன் நமக்கு விரோதமாக கிரியைகள் செய்து கீழ்ப்படியாமை உருவாக்குவானால், அந்த கீழ்ப்படியாமைக்கு உடன்படுகிறவர்கள், இடம் கொடுக்கிறவர்கள்
ரட்சிக்கப்படாதவர்களாய் மாறுவார்கள். ஆதலால் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகையால் கீழ்ப்படியாத தன்மை ரட்சிப்பில் அடையாத மனிதனுக்கு ஒப்பாக மாறும் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக, என்று சீர்கேடான காரியங்கள். பிரியமானவர்களே, குறிப்பாக பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், பாவத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே சீர்கேடான காரியங்கள் இடம் கொடுப்பார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பிப்பார்கள் என்று வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்கின்றோம். ஆதலால் ஏன் சீர்கேடு வருகிறது? இந்த சரீரத்தில் மாம்ச இச்சை உண்டு. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் சீர்கேடான காரியத்துக்கு இடம் கொடுப்பார்கள் அல்லது செய்வார்கள். அது நிமித்தமாக அவர்கள் ரட்சிப்படையாதவர்களாய் காணப்படுவார்கள். அது மட்டுமல்ல, பிசாசானவன் தங்களுடைய விரோதமாக கிரியை செய்து அந்த சீர்கேடான செய்கையை வழிநடத்துகிறார்கள். நான்காவதாக, அந்த ஆவிக்குரிய நிலைமை என்னவென்றால் ஆக்கினை தீர்ப்பு அடைந்து விட்டது. காரணம் என்ன? தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால ஆக்கினை தீர்ப்பு வந்துவிட்டது. யாரு? பிசாசானவன் தம்முடைய கிரியையை மனிதனுக்கு விரோதமாக செயல்படுத்தி அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வருகின்றான். காரணம் தேவ கோபாக்கினை அதிகரித்தது, கீழ்ப்படியாமை அதிகரித்தது. ஆதலால் அந்த மனிதன் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆதலால் முதலாவதாக நீங்களும் நானும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பிசாசானவன், சாத்தானானவன், பாவமானது நமக்கு விரோதமாக கிரியை செய்யும். விரோதமாக கிரியை செய்யும் போது நீங்களும் நானும் இடம் கொடுப்போம் என்றால் ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களாகவும் கீழ்ப்படியாமையும் சீர்கேடான காரியங்களை செய்கிறவர்களாயும் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தவர்களாகவும் காணப்படுவோம் என்று முதல் 3 வசனத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, நமக்காக கிரியைகள் செய்யப்படுகிறது. முதலாவதாக நமக்கு விரோதமாக வருகிற கிரியைகள். இரண்டாவதாக நமக்கு சார்பாக நமக்காக செய்யப்படுகிற கிரியைகள். இது யாரால செய்யப்படுகிறது? தேவன், ஆண்டவர் நமக்காக 4 காரியங்களை அவர் செய்திருக்கின்றார். குறிப்பாக 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமே என்றால், ஆண்டவர் நமக்காக அவர் கிரியை செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் அன்பு கூறுகிறார். பிரியமானவர்களே, அவர் அன்பு கூறுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது அவருடைய தன்மை, அவருடைய சொரூபம். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அதிக ஐஸ்வர்யமுள்ளவர். நீங்களும் நானும் மனிதனாக இருந்த போதிலும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். பாவிகளாக இருக்கையில், பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்திருக்கின்றோம். ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தவர்களாக இருக்கின்றோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்திருக்கின்றோம். ஆனால் தேவன் அன்பு கூர்ந்தது நிமித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அனுப்பினது நிமித்தம் அன்பு பாராட்டினார். அந்த அன்பானது
உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிரியை செய்து காப்பாற்றினார். ஏன் அவருடைய செய்கையாக மாற வேண்டும்? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போகாமல் அவருடைய செய்கையாக மாறுவதற்கு அவர் அன்பு பாராட்டினார். அது மட்டுமல்ல, பாவத்தில் மரித்த உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்தார், உயிர்த்தெழ செய்தார். ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் உள்ளான மனிதனில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியர் 2:5 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, மரித்திருந்த நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் சீஷனும் ஊழியர்களும் உயிர்த்தெழப்பட்டவர்கள். எப்படி உயிர்த்தெழுதப்பட்டோம்? அவருடைய வார்த்தையினால். எபேசியர் 4:12 சங்கீதம் 19:7 வாசித்து பார்ப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆண்டவர் அன்பு கூர்ந்தது நிமித்தம் அவர் நம்மை உயிர்ப்பித்தார், உயிர்த்தெழ செய்தார். அது அவருடைய கிரியை. 2வது கிரியையாக 5வது வசனத்தில் பார்க்கிறோம். 3வதாக உயிர்த்தெழ செய்த ஆண்டவர் 3வது கிரியை என்ன செய்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கத்தக்க, இயேசு கிறிஸ்துவின் எங்கே இருக்கின்றாரோ பரலோகத்தில் இருக்கிற இடத்தில் அவரோடு கூட இருக்கத்தக்க உங்களையும் என்னையும் அவர் வைக்கின்றார். பிரியமானவர்களே, யாருமே நமக்கு கொடுக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இருக்கிற இடத்தில் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைக்கின்றார். இன்றைக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஏன் என்றால், கிறிஸ்துவின் செய்கையாக, தேவனுடைய செய்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய செய்கையாக இருக்கத்தக்க ஆண்டவர் அவருடைய அன்பை கொடுத்து உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்து உயர்த்தி வைக்கின்றார். உயர்த்தி கிறிஸ்து இருந்த பரலோக இடத்துல உங்களையும் என்னையும் வைக்க விரும்புகிறார். அப்படி செய்த ஆண்டவர் 4வதாக 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமே என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார், பாதுகாத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று, சபையாக தேவனுடைய சரீரத்தில் அங்கம் வகிக்கின்ற நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக, நம்மளுடைய குடும்பம் மூலமாக, நம்மளுடைய சபையின் மூலமாக, நம்மளுடைய நாட்டின் மூலமாக அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்காக கிரியை செய்தார். பிரியமானவர்களே, காத்து கொண்டிருக்கின்றார், காக்கின்றார். உங்களையும் என்னையும் உலகத்தார், உற்றார் உறவினர்களும் சரி, குடும்பத்தினரும் சரி, சிநேகிதர்களும் சரி, உங்களையும் என்னையும் பாதுகாக்க மாட்டார்கள். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார், அவர் பாதுகாக்கிறார். ஆகையால் நமக்காக கிரியைகள் ஆண்டவர் செய்கிறார். 4 கிரியைகள் ஆண்டவர் செய்கிறார். 4வது வசனத்தில் அவர் அன்பு கூறுகிறார். 5வது வசனத்தில் அவர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த ஆண்டவர் 6வது வசனத்தில் உங்களையும் என்னையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்து 4வதாக காத்து கொண்டிருக்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார் என்று வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, பிசாசானவன் நமக்கு விரோதமாக கிரியை செய்தான் என்று முதலாவது பார்த்தோம். 2வதாக தேவன் நமக்காக கிரியை செய்கிறதை நாம் பார்த்தோம். 3வதாக நமக்குள்ளாக செய்யப்படுகிற கிரியை. பிரியமானவர்களே, இதுவும் 10வது வசனத்தில்
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் பகுதியில் பார்க்கும்போது, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் விசுவாசிகளாக, சீஷர்களாக, தேவனுடைய ஊழியர்காரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குயவன் கையில் களிமண் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஆண்டவருடைய கையில் நீங்களும் நானும் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்குகிறார். உருவாக்கி கொண்டு அவர் கிரியை தொடர்ந்து நம் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய ஆசையின்படி அல்ல, அவருடைய விருப்பம் எதுவோ அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக நாம் ஜொலிக்க, நாம் வாழ ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். அவர் விரும்புகிற பிரகாரமாக இது எப்படி செய்கின்றார்? இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்கின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நமக்குள் பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அவர் பக்குவப்படுத்த விரும்புகிறார். அவர் ஏன் பக்குவப்படுத்த விரும்புகிறார்? கிறிஸ்துவ நடத்தையில, கிறிஸ்துவ கிரியைகளிலே, ஊழியங்களிலே நீங்களும் நானும் பக்குவப்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலகட்டத்திலுங்க, இப்ப விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், சிஷ்யர்களாகிய நீங்களும் நானும், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கும் நீங்களும் நானும் நம்மளுடைய கிறிஸ்துவ நடக்கையில், நம்மளுடைய கிறிஸ்துவ ஊழியத்தில் அல்லது கிரியைகளில் பக்குவம் அடையத்தக்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? 3 முக்கியமான பொருள் கொண்டு அவர் கிரியை செய்கின்றார். முதலாவதாக தேவனுடைய வார்த்தை. இன்று ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் அல்லது பொருள் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஆதலால் தான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செயலில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால் அந்த சத்தியம் வருகின்றது. இரண்டாவதாக ஜெபம். எபேசியர் 3:20-21 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு கருவி என்னவென்றால் ஜெபம். முதலாவதாக தேவனுடைய வார்த்தை, இரண்டாவதாக ஜெபம். ஜெபத்தின் மூலமாக ஆவியானவரை கொண்டு தேவன் கிரியை செய்கின்றார், நமக்குள் கிரியை செய்கின்றார். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியாக நான் சொல்ல முடியும். ஜெபத்தின் மூலமாக அநேக காரியத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிரியை செய்திருக்கின்றார். மூன்றாவதாக பாடுகள். கிறிஸ்துவ வாழ்க்கை சுலபமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள். ஆண்டவர் நமக்குள் எப்படி கிரியை செய்கிறார் என்றால் பாடுகள் மூலமாக உங்களையும் என்னையும் கிரியை செய்கின்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11-14வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்குள் எப்படி கிரியை செய்கின்றார்? பாடு. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவராய் இருந்தும் பாடுகள் அனுபவித்தார். அவரை பின்பற்றுகிற, அவரை சார்ந்திருக்கின்ற, அவரோடு வாழ விரும்புகிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவன் நமக்குள் கிரியை செய்கின்றார் என்று சொல்வோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய ஜெபத்தின் மூலமாக, மூன்றாவதாக பாடுகள் நிமித்தம் அவர் கிரியை செய்கின்றார். படும்போது பாவம் செய்து விட்டோம் என்று அர்த்தமல்ல, தேவன் நம்முடைய வார்த்தையில் கிரியை செய்கின்றார் என்று அர்த்தமாகும்.
நான்காவதாக நம் மூலமாக செய்யப்படுகிற கிரியை, நம் மூலமாக செய்யப்படுகிற கிரியைகள் என்று பார்க்கும்போது, பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, தேவன் நமக்குள் மட்டுமல்ல நம் மூலமாக கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். அது என்ன கிரியை என்று பார்க்கும்போது, நன்மைக்கேதுவான கிரியைகள். பிரியமானவர்களே, நன்மைக்கேதுவான கிரியைகள் என்று வாசிக்கின்றோம். அதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்ட காரணம், நல்ல கிரியை நம்மை ரட்சிக்க முடியாது. ஆனால் நல்ல கிரியைகளை செய்வதற்காக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டோம், ரட்சிப்படையப்பட்டோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மறுபடியுமாக சத்திய வசனத்தை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கிரியைகளினால் ரட்சிப்படைய முடியாது. ஆனால் ரட்சிப்படையப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நல்ல கிரியைகளுக்காக, நற்கிரியைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தெளிவாக வசனத்தை கொண்டு பார்க்கின்றோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் 2 விசேஷ தன்மைகளை குறித்து, கிரியைகளின் 2 விசேஷ தன்மைகளை குறித்து சொல்லுகின்றார். இந்த 10வது வசனத்தை தியானிக்கும் வேளையிலே, முதலாவதாக ஆண்டவர் நம் மூலமாக அவர் நல்ல கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். கெட்ட கிரியைகள் நம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் அல்ல, அது பிசாசானவன் செய்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். திட்டவட்டமாக இன்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் வாழ்க்கை மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக நல்ல கிரியைகள் வரும் என்றால் அது தேவனால் செய்யப்படுகிற, தேவன் நம் மூலமாய் செய்கின்ற நல்ல கிரியைகள். ஆனால் கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால், பேசிக் கொண்டிருப்போம் என்றால், சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் பிசாசினால் வழிநடத்தப்படுகின்ற கிரியைகள் என்று வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்களும் நானும் ஆதியிலே தாயின் கர்ப்பில் இருக்கும் போதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திவிட்டார். ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். நல்ல கிரியைகளை செய்யத்தக்கதாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆதலால் இன்று தேவனுடைய செய்கையாய் இருப்பதற்கு, நல்ல கிரியைகளை செய்வதற்கு தேவனுடைய செய்கையாக முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த 2 வார்த்தைகளை பார்க்கும்போது திட்டவட்டமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டத்தை வைத்திருக்கிறார், சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆதலால் நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தில் நடந்து அவருடைய விருப்பத்தை அல்லது சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த நேரத்தில் குறிப்பாக ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்கிறார்? மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் திட்டத்தை வைத்திருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையிலே திட்டத்தை வைத்திருக்கிறதுனாலே தேவனாகிய நான் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாக நான் கிரியை செய்கின்றேன். காரணம் என்ன? என்னுடைய சித்தத்தை நீங்கள் நடக்கவும் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றவுமே என்று ஆண்டவர் சொல்கிறார். முடிவாக பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த 4 காரியங்களில் எந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது? இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் இந்த 4 கிரியைகளில் எந்த கிரியை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது? பிசாசினால் நமக்கு விரோதமாக வருகின்ற கிரியைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா?
மூன்றாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள் செய்யப்படுகிற கிரியைகள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நம் மூலமாக தேவன் கிரியை செய்கிறதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிப்படுத்தி கொள்வோம் என்றால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த வாழ்க்கையாக, சந்தோஷமாக கொடுக்கிற வாழ்க்கையாக, நாம் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட வாழ்கிற மக்களாக வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதலால் இந்த காலை வேளையிலே நமக்கு விரோதமாக பிசாசின் மூலம் வருகிற கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவன் நமக்காக செய்த கிரியைகளை அனுபவிக்கவும், தேவன் நமக்குள் செய்கின்ற கிரியைகளை அனுபவித்து நம் மூலமாக செய்யப்படுகிற கிரியைகளுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆங்கிலத்தில் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Today's meditation I choose as we are God's workmanship in Ephesians chapter 2 verse 1 to 10. As we have been created for a purpose, and the main purpose is to reveal God to the world. Jesus was sent to us that God reveal himself to us. And as we have seen and experienced God, now it's our task, our duty, our ministry to reveal God to the world. So today there are 4 steps, 4 kinds of work which is being manifested through the word of God. First, work against us. If you read Ephesians chapter 2 verse 1 to 3, we see there are some works which comes against us, that is caused by sin and Satan. The first thing are works against us that is caused by sins and Satan. And Apostle Paul points out about 4 spiritual conditions of people who are experiencing works that is against them. First one is people who give in to trespasses and sins. They are spiritually dead. Those who give in to trespasses and sins are spiritually dead. That is verse 1. In verse 2, we see people who give in to disobedience. They are against God's will and commandment. Thirdly, we see people who are depraved. In another words, people who fulfill the desires of the flesh. And these are also worked against us. And fourthly, people who are doomed, who are already been condemned. They cannot save by themselves. This is the first group of people who experience work against them. Secondly, work for us. There are works for us which is done by God. If you read Ephesians chapter 2 verse 4 to 9, there are works done by God for us. 4 kinds of work which God does for us is, He loved us. Even when we were yet sinners, God loved us because God is love. Secondly, God who loved us, He quickened us. He makes us alive. And when He makes us alive, He put us, or He exalted us. He lifted us up in the position where Christ is. Together with Christ, He exalted us. And not only exalted us, He keeps us or guards us for the glory of God. My dear brothers and sisters, this is how God works for us. He loves us, He quickens us, He exalts us, at the same time He guards us or keeps us. Thirdly, God works in us. Work in us, within ourselves, within our life, within our spiritual life. God works. God works in us. Every believer, disciple, and servant of God are created in Jesus Christ. We are a manufactured product for God wants to work in us.
And how does God work in us? Through His Holy Spirit. God works in us through the person Holy Spirit. That is why our heart is the temple of God. If you read Philippians chapter 2 verse 13, God works through His Holy Spirit. And why does He work through the Holy Spirit? It is for equipping us for our work as well as walk. We are supposed to be God's workmanship, to do His work for our work as well as our walk. God is equipping us at the present world. 3 tools God is using. First, His Word. God is using His living Word, Holy Scriptures, to equip us. He is using prayer to equip us, and He is using suffering to equip us. Among us, some of us are going through suffering. That is a process of equipping. 1 Peter chapter 4 verse 4 to 11. And some of us are equipped through prayer. Ephesians 3, 20 and 21. And many of us are equipped through the Word of God. 1 Thessalonians chapter 2 verse 13. And fourthly, finally, God worked through us. God not only works in us, but He also works through us. Ephesians 2, verse 10. If we continue to read and meditate, we are created in Christ Jesus unto good works, or for good works. In another word, good works can never save us, but we are saved for good works. You and I are supposed to exhibit or manifest or do good works. That is why you and I are created. And specifically, there are 2 special characteristics which Apostle Paul is mentioning in Ephesians chapter 2 verse 10. What kind of work? We are created to do good work. My dear brothers and sisters, every work which we exhibit or manifest in our life must be good, because God works through us. God only works in good works. But in contrast, if our work is evil or bad, then it is done through Satan or evil. So, my dear brothers and sisters, today you and I, who are called God's workmanship, we are able to do good work because God works through us. And not only that, in the same verse it says that you and I have been prepared beforehand. Even while we are in the womb of our mothers, God has chosen you and me. And that is why today you and I are able to do good work. In my life, I considered as great sinner. In Tamil we call this Pavigalil Piradana Pavi. But as I meditate the word of God, this great sinner has been redeemed, saved, in order to do good work. So it is not me, it is not Abraham, it is God. Through the Holy Spirit, He is doing good work. So my dear brothers and sisters, you and I are merely God's workmanship. In other words, God has a plan for each one of us. God has a plan for our lives, that we should walk in His will and fulfill His will or plans. God has plans for our lives, that we should walk in His will and fulfill His plans. In conclusion, it is very helpful for us to take personal inventory. In other words, in which of the 4 works are we experiencing in our life now? Are we experiencing works against us? Or are we experiencing works for us? Or are we experiencing works in us
Or finally, are we experiencing works through her? God is inviting us to practice our position in Christ by all. For God has worked for you, let Him work in you and through you. God has worked for you and allowing Him to work in you and through you for His glory, that we might be able to live an exciting and creative life in this crisis world. Let us pray. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செய்கையாக தேவனின் செய்கைகளாய் இருக்கிறோம் என்று உணர்த்தினதுக்காக நன்றி. அப்பா, உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் மாற்றம் அடைந்தவர்களாக எங்களுக்கு விரோதமான வருகிற கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் எங்களுக்காக செய்யப்பட்ட கிரியைகளுக்கும் எங்களுக்குள் செய்யப்படுகிற கிரியைகளுக்கும் எங்கள் மூலமாய் தேவன் செய்ய விரும்புகிற கிரியைகளுக்கும் இடம் கொடுக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். உமக்கே எல்லா துதி கனமகியும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நாம் ஆராதனைக்கு இறுதி பாடலாக ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடலை பாடுவோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய போதகர் திரு டாக்டர் ஜான் கோவில் பிள்ளை அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திலும் ஆசீர்வாதத்திலும் வழி நடத்துவார். ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாயர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாயர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தெம்மை மாற்றிடுமே. சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தெம்மை மாற்றிடுமே. ஆவியாத்ம சரீரமே ஆத்துமநேசரே படைக்கின்றே. ஆவியாத்ம சரீரமே ஆத்துமநேசரே படைக்கின்றே. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க கடவுள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். நாம் அறிவிப்புக்குள் கடந்து செல்வோம்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டு சபையார் அனைவரையும் தலைமை போதகர் திரு டாக்டர் ஜான் கோல் பிள்ளை சார்பாகவும் அடியின் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பிரியமானவர்களே, அடுத்த வாரம் 6ஆம் தேதி வரை CNCO நீடித்திருக்கப்பட்டிருக்கும். ஆதலால் எந்த ஒரு நிகழ்வும் 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரை நடைபெறக்கூடாது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆதலால் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கொரோனா வாதையானது அதிகரித்திருக்கிறபடியினால் அவசியமான வேலை நிமித்தம் வெளியே போக வேண்டுமே தவிர நாம் அனாவசியமாக வெளியே போகாமல் இருப்பது நல்லது என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் குறித்து நாம் வருகின்ற அறிவிப்புக்காக நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய சபையின் ஸ்தோத்திர பண்டிகையும் பிரதிஷ்டை ஆராதனையும் ஒத்தி வைக்கப்படுகின்றது. CMCO முடிந்த பிறகு நாம் இந்த ஆராதனையை அனுசரிப்போம் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. ஆதலால் ஒவ்வொரு குடும்பமும் இந்த காலகட்டத்தில் சாயந்தரத்தில் குடும்ப ஜெபக்கூட்டத்தை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், குரூப் தலைவர்கள் தயவுசெய்து உற்சாகப்படுத்தி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபை கூடி வர முடியாமல் இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். அது ஆன்லைன் மூலம் பேங்கிங் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம். வழக்கம் போல் ஆன்லைனில் நீங்கள் போட்டுவிட்டு உங்கள் ஸ்லிப்பை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக திரு ஜேசுதாஸ் சின்னப்பனிடத்தில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த பேங்கிங் ஸ்லிப்பை திரு ஜேசுதாஸ் சின்னப்பனிடத்தில் நீங்கள் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மளுடைய கட்டுமான வேலைக்கு இன்னும் 17,000 ரிங்கிட் தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். ஏவப்படுகிறவர்கள் நிதியாகவோ கடன் வட்டியில்லாத கடனாகவோ நீங்கள் கொடுக்க விரும்பினால் தயவு செய்து பொருளாளர் திரு ஜேசுதாஸ் சின்னப்பண்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். மேல் அறிவிப்பு வரும் வரையிலும் நம்முடைய வாராந்திர நிகழ்வுகள் நடைபெறாது என்று நாம் அறிவிக்கின்றோம். கொரோனா வாதையானது அதிகரித்து வருகிறபடியினால் ஒன்றாக கூடி வருவதை குறைக்குமாறும் நடத்தாதபடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஆதலால் நம்முடைய இல்லங்களில் நாம் குடும்பமாக கூடி நாம் ஜெபிப்போம், ஒருமனப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் 6ஆம் தேதி உக்ரைன் குழு கூட்டம் நடைபெறுவதற்கு பிரயாசம் எடுக்கின்றோம். ஆன்லைன் சர்வீஸ் முடிந்த பிறகு திருச்சபையில் எல்லா உக்ரைன குழு அங்கத்தினர்களும் கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தவிர்க்க முடியாமல் இருக்கும் என்றால் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் நாம் கட்டாயமாக கூட வேண்டும் என்று ஆலோசிக்கப்படுகின்றது. மற்ற அறிவிப்புகள்: டிசம்பர் 5ஆம் தேதி மாநாட்டு வாலிபர்கள் ஆண்டு பொதுக்கூட்டம் TMC கோலாலம்பூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. வாலிப பிரதிநிதி TMC KL நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே நாளில் மாநாட்டு இளமுதியோர் ஆண்டு பொதுக்கூட்டம் TMC கிளாங்கில் நடைபெறும். நம்மளுடைய பிரதிநிதிகள் கிளாங் சபைக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
பெண்கள் மாநாடு டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. மெதரிஸ் முதியோர் ஐக்கியமும் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகின்றது. மாநாட்டு மெதரிஸ் முதியோர் ஐக்கியத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெறும். நம்முடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டின் 45வது அமர்வு டிசம்பர் 19ஆம் தேதி ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டில் கிறிஸ்மஸ் கேரலும் கிறிஸ்மஸ் கூட்டங்களும் நடைபெறக்கூடாது என்று ஆலோசிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது. ஆதலால் குடும்பத்துக்குள்ளாகவே நீங்கள் கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். விருந்தினர்களை அழைக்காதபடி நீங்கள் பார்த்து கொள்ளவும். அது மட்டுமின்றி சிஎம்சிஓ அல்லது ஆர்எம்சிஓ நீதிக்கும் என்று யூகிக்கப்படுகிறது. அதன் அறிவிப்புக்காக நீங்களும் நானும் காத்திருப்போமாக. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.